நண்பர்களே பாருங்கள், ஆள் இருக்கிற வீட்டை எந்த மாதிரி வச்சுருக்காங்க. பெயிண்டில் அவ்வளோ குப்பை, அவ்வளோ டஸ்ட்டு. பெயிண்ட்டு பாருங்கள் எந்த மாதிரி உறிஞ்சி வருது. அவுட்டர்லாம் பெயிண்டிங் பண்ணால் முட்டதால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஓதங்காற்று ஈரமாக ஆகி பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் வீட்டை வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து சேனலில் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சேனல் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து போடுறதால அதை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம வீடு இந்த கண்டிஷனில் இருக்குது, நம்ம பெயிண்டிங் பண்ணி ஆகணுன்ற எண்ணம் இப்போ தான் தோணியிருக்கு போல். வீடியோ பார்த்தோன்னே கூப்பிட்டாங்க. சரி, இந்த வீட்டை வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிம்பிளாகவும் நல்லா சூப்பராகவும் பெயிண்டிங் பண்ணணும் அந்த மாதிரி கண்டிஷனும் கொடுக்குறாங்க இந்த வீட்டுக்கு. அதாவது சிம்பிளானா கிட்டத்தட்ட ஒரு 3 கோட்டிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கோட்டிங் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இதை வந்து லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக எப்படி கொடுக்க முடியுன்ற தகவல் தொடர்ந்து சொல்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து சுத்தமாக பெருக்கிட்டு எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் உறிஞ்சி வருதோ மொத்தமாகவே க்ளீனாக சுரண்டி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து போடணும். ஆனால் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் உள்ள வீட்டுக்கெல்லாம் டேம் ஷீட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை விட போகிறதாலையும் அதேமாதிரி அவங்க லோ பட்ஜெட் பண்ண சொல்கிறதாலையும் இன்டீரியரில் ட்ரூ கேர் இன்டீரியர் ப்ரைமர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரைமர் ஒரு கோட்டிங் போட்டு அதுக்கப்புறம் 2 கோட்டிங் கலர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடு போகுதுன்றதால நான் என்ன செய்ய போகிறேன்னா வீட்டுக்கு உள்ளன்றதால இங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ க்ரீன் மாதிரி அடிச்சிருக்காங்க. அதனால் என்ன செய்யறேன்னா ப்ரைமர்லேயே இன்டீரியர் ப்ரைமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ளூ ஸ்டெயினரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளூ கலர் வந்து அடிச்சிட போகிறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு குயிக்கான ஒரு விஷயம். வீட்டுக்குள்ளன்றதால நம்ம ஸ்ட்ரைனர் கலந்து அடிக்கிறதால கலர் வந்து டல் ஆகுமான்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் டல் ஆகாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வெயில் வந்து படாது. அதனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மங்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிவிட்டு பெருகிட்டு ப்ரைமர் வந்து ஸ்ட்ரைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு சூப்பராக கவரேஜ் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு ரீபெயிண்டிங் ஒர்க்குலையாட்டும் புது பில்டிங்லாட்டும் ப்ரைமர் ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணால் தான் நல்லா பிடிக்கும், கிரிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரைமர் போடாமல் ஒரே கோட்டில் வந்து கலர் வாங்கி அடித்தோம்னா அது வந்து 4 அடியில் உறிஞ்சின்னு வந்துடும். இப்போ நான் ப்ரைமர்லேயே கலந்து அடிக்கிறதால நல்லா கிரிப்பாகவும் பிடிச்சிக்கும், பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு கலராகவும் வந்துடும். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரே கலந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி நம்ம ப்ரைமரே கலந்து அடித்தாலும் ஒரு கோட்டிங் மட்டும் அடித்தா அது ரொம்ப நாளைக்கு வந்து வீட்டுக்கு சேஃப்டின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2 கோட்டிங்காவது போட்டால் ஓரளவுக்கு சேஃப்டி. ஏன்னா ஒரு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா குறைவான ஒரு திக்னஸ் உள்ள பெயிண்ட் தான் வந்து வால்ஸில் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி உட்காரும் பஸ்ஸில் 4 அடியில் உறிஞ்சி வரதுக்கோ இல்லை ஏர் கிராக் வரும் பஸ்ஸோ ஈஸியாக வந்து பிச்சுட்டு வரதுக்கோ வாய்ப்புகள் வந்து அதிகம். குறைந்தபட்சம் ஒரு 2 கோட்டிங்காவது ப்ரைமரியாக கூட நீங்கள் கலந்து அடிக்கலாம். அல்லது ஒரு கோட்டில் ப்ரைமரி கலர் கலந்து அடிச்சுட்டு கூட 2 கோட்டிங் வந்து நீங்கள் மேலே வந்து எமர்ஷன் வந்து கலர் பெயிண்ட் வந்து அடிக்கலாம். அப்படி முடியாதவங்க இதே சேம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்காவது அடித்தா கூட, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 2 கோட்டிங்காவது வீட்டுக்குள்ளே வால்ஸில் அடித்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு முக்கியமான தகவல், ஹவுஸ் ஓனருக்கும் சரி இல்லை பெயிண்டருக்கும் சரி, இது வந்து ஒரு தகவலாக எடுத்துகிட்டு இந்த ஒர்க்கை வந்து இது மாதிரி பண்ணலான்ற ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். நான் செஞ்சது வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் பெயிண்டர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்காரர் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்க்கு வேலை செய்கிற மாதிரிலாம் வந்து ரேட் வந்து பேசக்கூடாது. க்ளீன் பண்ணுறது ஒரு 2 கோட்டிங் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி நீங்கள் ரேட்டாக பேசினா தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா ஒரு கோட்டிங்கில் வந்து பெஸ்ட்டான ஒர்க் வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடித்தாலும் ஒரு கோட்டிங்கில் வந்து நல்லா கவரேஜ் ஆகாது. சில இடத்துல திட்டாக தெரியும். நம்ம அதெல்லாம் வந்து அடிக்க சொல்லுவாங்க. இல்லைனா மொத்தமாக கூட ஒரு கோட்டிங் போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம அதனால் 2 கோட்டிங் வேலை செய்கிற மாதிரி மட்டும்தான் நீங்கள் வந்து வேலை பிடிக்கணும், கேட்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தா 2 கோட்டிங் போடுற மாதிரி தான் நீங்கள் ரேட்டாக பேசிக்கணும். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் ஒரு கோட்டிங் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. அது ஹவுஸ் ஓனரும் புரிஞ்சுக்கிட்டு 2 கோட்டிங் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ரேட்டாக வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு கோட்டிங்கில் வந்து நல்ல ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட்டை வந்து ஓரளவுக்கு மிச்சப்படுத்தி எந்த இடத்துல அடிக்கலாம் எந்த இடத்துல அடிக்கக்கூடாது அந்த மாதிரி கவர் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணலாம். ஆனால் ஒர்க்கை வந்து கம்மி பண்ண முடியாது. அதனால் பெயிண்ட்டுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கோட்டிங் அடிக்கிற மாதிரி ஒர்க்கை கொடுங்க. பெயிண்ட் வேணால் நீங்கள் ஒரு 2 லிட்டர் 4 லிட்டர் வாங்கி கூட நல்லா வந்து பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிற தகவல். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. ஏற்கனவே ஒரு சேனல் வந்து நாச்சா பெயிண்டிங் டியூட்டோரியல் அப்படின்ற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முகநூல் பக்கத்தில் லாக்கில் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். இதுலேயும் தொடர்ந்து வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.